சத்தியத்தை பேசும் சம்பவங்கள். இந்த வேத பகுதியில் ஒரு சம்பவத்தை திட்டமும் தெளிவாக காண முடியுது. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்துக்குள்ளேயும் சர்ப்பம் வரும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து அந்த சர்ப்பத்தையும் சர்ப்பத்தினுடைய தந்திரங்களையும் மேற்கொள்ள தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னு வச்சுங்க, ஒன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேங்கிற கதை தான். இப்போ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து பிசாசுடைய தந்திரங்கள், அதாவது குடும்பத்துக்குள் பிரவேசிக்கிற சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் முறியடிச்சிட்டோம்னா தோட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கலாம். இல்லைன்னா தோட்டத்துக்கு வெளியே தான். வார்த்தைக்கு உட்பட்டு கேட்டு கீழ்ப்படிந்து நம்ம ஜீவித்தோம்னா, நம்ம குடும்பத்தை கட்டி வார்த்தையின் மேலே எழுப்பிட்டோம்னா அது பாறையின் மேலே கட்டப்பட்டதாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அது குடும்பத்தை அசைச்சிடாது. பிரச்சனை குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது. வார்த்தையை கேட்காம இருந்துட்டோம்னா மணல் மேலே கட்டப்பட்டதான். இப்போது அது இடிஞ்சு விழுந்துடும். ஒரு சிறிய பிரச்சனை வந்தோடனே குடும்பம் இடிஞ்சு விழுந்துடும். நாம் கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை வரட்டும், ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன, தேவன் இதை குறித்து என்ன சொல்கிறாருன்னு விசாரிக்க போவோம். அவர் ஆலோசனையின்படி நம்ம கீழ்ப்படிவோம். தோட்டத்துக்குள்ளேயே நம்ம இருப்போம். தேவன் அங்கே உலாவுகிறார். தேவனுடைய சத்தத்துக்கு உட்பட்டு குடும்பத்தை கட்டி எழுப்புவோம். அது கற்பாறை மேலே கட்டப்பட்டு இருக்கும். நம்முடைய குடும்பத்திலையும் தேவன் மகிமையான ஐக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளிடுவார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதன்படி நீங்கள் ஜெபிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வாங்க, நம்ம எல்லாரும் அந்த வசனத்தின்படி நாம் வாழும்படியான கிருபைக்காக இரக்கங்களுக்காக ஜெபிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:3 எடுத்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். புருஷனுக்குள்ள மனைவி, அதாவது மனைவியானவள் புருஷனுக்குள்ள, புருஷன் கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்து தேவனுக்குள்ள. எப்படி உன்னதமான ஐக்கியம் பாருங்கள். ஒரு மனைவி புருஷனுக்குள்ள, புருஷன் கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்து தேவனுக்குள்ள. கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஐக்கியத்தை விட்டு நாங்கள் வெளியே வந்து விடாதபடி இப்படி ஒரு குடும்ப ஐக்கியத்தில் வாழ எங்களுக்கு கிருபைதாங்கன்னு நாம் ஜெபிப்போமா? இப்படி ஜெபித்து பிசாசுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்போம். மட்டுமல்ல, வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிற கிருபையில் பெருகுவோம். குடும்பத்துக்குள்ள சர்ப்பம் வந்தாலும் அது தோற்று போயிடும். கவனிங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட குடும்பத்துக்குள்ளேயும் சர்ப்பம் வரும். ஜாக்கிரதை, எச்சரிக்கை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை சார்ந்து அவனையும் அவனுடைய தந்திரத்தையும் வீழ்த்துவோம். குடும்ப ஐக்கியத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மேல் இரக்கமும் கிருபையும் பாராட்டுவாராக. ஆமேன், ஆமேன்.